உணவு பாதுகாப்பு அலுவலர் தேர்வுக்கு தயாராயிட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன தகவலோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, த பவர்ஸ் ஆஃப் த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர். பவர்ஸ் ஆஃப் என்ன பவர் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதோடைய பவர்ஸ தெரிஞ்சுக்கணும்ல. எந்த ஒரு ஜாபுக்கு பவர்ஸ ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் மூலியமோ அல்லது கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் மூலியமோ அந்த ஆபீசரோட பவரை டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஜாப் வந்து பவர்ஃபுல்லான ஜாப் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான பவர எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் 2006 செக்ஷன் 38 அந்த 38ல ஆக்ட்லயே கொடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஜாப் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிற ஒரு நபருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் செக்ஷன் எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் 2006 செக்ஷன் 37, 38 இது ரெண்டுமே ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரை பத்தி சொல்லுங்க. நிறைய செக்ஷன் சொல்றாங்க. இந்த 2 செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். செக்ஷன் 37 என்ன சார் சொல்லுது? செக்ஷன் 37 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம், ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் யாரு தமிழ்நாடு முழுக்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி த்ரூ மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமா இப்ப எக்ஸாம் வச்சாங்க 2022ல. இப்போ அடுத்து நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றவங்கள ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தென் 40 டேஸ் 40 நாள் எஃப்எஸ்எஸ்ஐ ட்ரைனிங் போவாங்க. 26 டேஸ் ஆன் ஃபீல்டு ட்ரைனிங். ஆன் ஃபீல்டுல போய் ட்ரைனிங்க கத்துக்குவாங்க. 14 நாள் கிளாஸ் ரூம் ட்ரைனிங். எஃப்எஸ்எஸ்ஐ கண்டக்ட் பண்ற கிளாஸ் ரூம் ட்ரைனிங். இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து 5 டேஸ் இண்டக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். மொத்தமா 45 டேஸ் ட்ரைனிங்ல இந்த 45 டேஸ் ட்ரைனிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கெசட் அரசிதழ்ல ஏத்துவாங்க. அரசிதழ்ல ஏத்தி உங்களுடைய நேம் வரும். அதனாலதான் கெசட்டட் ஆபீசர்னு பேரு. கிரீன் இங்க்ல சைன் பண்ணக்கூடிய அதிகாரம் கெசட்டட் ஆபீசருக்கு மட்டும் தான் உண்டு. அரசிதழ்ல நேம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் உண்டு. சரி, ஓகே. இந்த பவர்ஸ் ஆஃப் த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் எந்த செக்ஷன்ல சொல்றாங்க சார்னா, செக்ஷன் 38. ஃபுட் சேஃப்டி ஆபீசரை பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன் 37. பவர்ஸ் ஆஃப் த ஃபுட் சேஃப்டி ஆபீசரை பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன் 38ங்க. இப்போ ரீசெண்டா மகாராஷ்டிரால ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சீஃப் அவங்க வந்து ஹெட் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டிக்கு நிகரான கேடர் உள்ளவங்க ஸ்கூல் பக்கத்துல ஹை ஃபேட் சுகர் சால்ட் HFSS அந்த உணவுப் பொருளை எல்லாத்தையும் கர்வ் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரீக்வெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த உணவுப் பொருளை எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கிறாரு. அன்ஹைஜீனிக்கா வச்சிருந்த ஹோட்டல்ஸ், ஈட்டரிஸ் எல்லாத்துக்கும் ஹெவி பெனால்டி போட்டிருக்காரு. 5 lakhs கிட்டத்தட்ட பெனால்டி போட்டிருக்காரு. இது வந்து கமிஷனருக்கு உரிய பவர். கமிஷனர் வந்து நினைச்சா ஒரு இப்ப தமிழகத்திலயோ இந்தியா முழுக்க ஒரு ஸ்டேட்லயும் ஒரு கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இருப்பாரு. ஒரு ஸ்டேட்டுக்கு 1 இயருக்கு அந்த ஸ்டேட் முழுக்க இந்த ஃபுட்டை தடை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டிக்கு இருக்கு. இந்த கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அருவம் படம் பார்த்திருப்பீங்க. அருவம் படத்துல சித்தார்த் வந்து ஒரு உணவுப் பொருளை மோந்து பார்த்து அந்த உணவுப் பொருள் கெட்ட உணவுப் பொருள் சீல் இட் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி உணவு பாதுகாப்பு அலுவலரால சொல்ல முடியுமா? சட்டத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த இதுல பார்ப்பேன். இந்த வீடியோ முழுக்க அதை பத்தி தான் சொல்ல போறேன். இப்போ அந்த துக்காராம் முண்டே அப்படின்ற FDA அபிஷியல்ஸ் ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சீஃப் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த 5 lakhs புனேல ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு 5 lakhs பெனால்டி போட்டிருக்காரு. ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசர் நினைச்சா எவ்வளவு பெனால்டி போட முடியும்? ஃபுட் சேஃப்டி ஆபீசர் நினைச்சா பெனால்டி போட முடியுமா? அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஈட்டரிஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கமிஷனர் பண்ணியிருக்காரு. த்ரூ ஃபுட் சேஃப்டி ஆபீசர் டெசிக்னேட்டட் ஆபீசர் மூலயமா தான் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இப்ப செக்ஷன் 38ல பவர்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆபீசர் பத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன். பவர்ஸ்ல மேஜர் பவர் என்னன்னா டேக் ஏ சாம்பிள். ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மே டேக் ஏ சாம்பிள். டேக் ஏ சாம்பிள்னா என்ன? ஒரு உணவுப் பொருள் கடையில போறாங்க. அந்த உணவுப் பொருள் கடையில போயிட்டு அந்த உணவுப் பொருள் பாது மனிதர்கள் உண்ணத்தகுந்த உணவுப் பொருள் தான். ஆனா அதுல கலர் அதிகமா இருக்குன்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். ஃபுட் சேஃப்டி ஆபீசர் சஸ்பெக்ட் பண்ணுவா. அந்த உணவுப் பொருளை சாம்பிள் எடுத்து அந்த லேபுக்கு அனுப்பி அல்லது கலர் அதிகமா இருக்கு, அது பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னா அந்த உணவுப் பொருளை எடுத்து லேபுக்கு சாம்பிள் அனுப்பி ஃபுட் லேபுக்கு NABL அக்ரிடேட்டட் லேபுக்கு சாம்பிள் அனுப்பி 14 நாளுக்குள்ளார சாம்பிள் ரிப்போர்ட் வரும். அந்த சாம்பிள் ரிப்போர்ட் அடிப்படையில் மட்டும்தான் அந்த உணவுப் பொருள் தரமற்றதுன்னு ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலரால சொல்ல முடியும். சஸ்பெக்ட் பண்ணி டேக் ஏ சாம்பிள். சாம்பிள் எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஒர்க்கை யாரு பண்றா அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். டேக் ஏ சாம்பிள். இஃப் ஃபுட் எனி சப்ஸ்டன்ஸ் which appeared to him intended for sale உணவு அதாவது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு ஹியூமன் கன்சப்ஷனுக்காக இருக்குன்னா அந்த உணவுப் பொருளை எடுத்து சாம்பிள் அனுப்பலாம். ஃபுட்டுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஃபுட்டுக்கான டெஃபினேஷன்ல இருக்க எல்லா உணவுப் பொருளையும் சாம்பிள் எடுத்து அனுப்ப முடியும். சீஸ் எனி ஆர்டிகல் ஆஃப் த ஃபுட். இப்போ அந்த உணவுப் பொருள் மனிதனுக்கு உண்ணத்தகுந்ததாக இருக்கிறது. ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த உணவுப் பொருளை சீஸ் பண்ணி ஒண்ணு அந்த ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர் கடைக்காரங்களுக்கு கஸ்டடியிலயோ அல்லது நம்மளுடைய அபிஷியல் கஸ்டடியிலயோ எடுத்துட்டு வந்து வைக்க முடியும். சீஸ் பண்ணி வைக்க முடியும். 100 days 185 cases 122 டன்னஸ் ஆஃப் த அடல்ட்ரேட்டட் ஃபுட் சீஸ்டு. சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க.
அடல்ட்ரேட்டட் ஃபுட் சீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் சீஸ் பண்ணியிருக்காங்க? சீஸ் பண்ணி அத சாம்பிள் எடுத்து லேப்க்கு அனுப்பணும். லேப்க்கு அனுப்பி அந்த லேப் ரிப்போர்ட் அடிப்படையில மட்டும் தான் அந்த சீஸ் பண்ண உணவுப் பொருளை டெஸ்ட்ராய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். அந்த டெஸ்ட்ராய் நம்மளால உணவு பாதுகாப்பு அலுவலரால டெஸ்ட்ராய் பண்ண முடியும். நேரடியா டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. நேரடியா டெஸ்ட்ராய் பண்ற இடமும் இருக்கு. அதையும் நம்ம ஆக்ட்ல பவர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. கீப் இட் இன் த சேஃப் கஸ்டடி. சேஃப் கஸ்டடி அவங்களுடைய கஸ்டடியிலேயே வைக்கலாம். டேக் எ சாம்பிள். உணவுப் பொருள் எடுக்கலாம், சீஸ் பண்ணி வைக்கலாம். அந்த சீஸ் பண்ண உணவுப் பொருள அஸ் பர் ரிப்போர்ட் அடிப்படையில டெஸ்ட்ராய் பண்ணலாம். அது தரமற்ற உணவுப் பொருளா டெஸ்ட்ராய் பண்ணலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் மே என்டர் பிளேஸ் எனி பிளேஸ் எந்த இடத்துக்கும் நீங்க என்டர் பண்ண முடியும். என்டர் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அங்க அடல்ட்ரேட்டட் உணவுப் பொருள், கலப்பட உணவுப் பொருள் வச்சிருக்காங்க, அன்சேஃப் உணவுப் பொருள் வச்சிருக்காங்கன்னா, எந்த பிளேஸ்லயும் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த உணவுப் பொருள் தரமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி சாம்பிள் எடுத்து அனுப்ப முடியும். இப்போ ஒரு உணவுப் பொருள் அடல்ட்ரேஷன் வச்சிருக்காங்க. அந்த அடல்ட்ரேஷன் நான் ஹியூமன் கன்செப்ஷனுக்கு வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரங்க சொல்றாங்கன்னா, அது ஹியூமன் கன்செப்ஷனுக்கு இல்ல அப்படின்ற அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சொல்ற கடைக்காரங்க மேல தான். இப்போ நான் சொன்னேன். நீங்க டைரக்ட்டா டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. சாம்பிள் எடுத்து அனுப்பி டெஸ்ட் ரிப்போர்ட் அடிப்படையில தான் டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு. டைரக்ட்டா சில இடங்கள்ல டெஸ்ட்ராய் பண்ணலாம். ஒரு உணவுப் பொருள் பெரிஷபிள் இன் நேச்சரா இருக்கு. சிக்கன். இன்னைக்கு சிக்கன்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபுட். சிக்கன் இருக்கு. நேரடியா அன்னைக்கு சாப்பிடக்கூடிய பிரிப்பேர்டு ஃபுட் இருக்கு. அந்த மாரியான உணவுப் பொருள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாரிலாம் பெரிஷபிள் 1 ஆர் 2 டேஸ் தான் இருக்கும். அந்த பெரிஷபிள் உணவுப் பொருள் பாதுகாப்பற்ற ஃபங்கஸ் வச்சிருக்கு. சிக்கன்ல வந்து ஏதோ ஒரு வந்து அ சிக்கன் வந்து அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு நோய் தொற்று இருக்க மாரி உங்களுக்கு தெரியுது. சிக்கன்ல பிளாக் டாட்ஸ் இருந்தா நோய் தொற்று இருக்குன்னு அர்த்தம். நோய் தொற்று இருக்க மாரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, உடனடியாக அந்த பொருள ரிட்டன் இன் ரைட்டிங் ரிட்டன் நோட்டீஸ் குடுத்துட்டு, இதனால தான் நான் வந்து டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் குடுத்துட்டு, அத டெஸ்ட்ராய் பண்ணலாம். அந்த இடத்திலேயே டெஸ்ட்ராய் பண்ணலாம். பெரிஷபிள் ஃபுட்டா இருந்தா மட்டும். FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட்ராய் 100 கேஜி ஆஃப் அன்சேஃப் சிக்கன டெஸ்ட்ராய் பண்ணலாம். அன்லைசென்ஸ்டு ஃபுட் யூனிட். அன்லைசென்ஸ்டு ஃபுட் யூனிட்டா இருந்தா, அந்த அன்லைசென்ஸ்ட் ஃபுட் யூனிட்ட கிராக் டவுன் மூட முடியும். லைசென்ஸ் வாங்காம இருந்தாங்கன்னா, ஒரு நோட்டீஸ் குடுத்துட்டு அத மூட முடியும். இப்போ லைசென்ஸ் குடுக்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் குடுக்குறது. லைசென்ஸ்னா என்ன? ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன? 1.5 crore ஒரு இயருக்கு டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கணும். 1.5 crore உள்ளார டர்ன் ஓவர் வாங்குற ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் குடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர். 1.5 crore மேல போகுது அப்படின்னா, டெசிக்னேட்டட் ஆஃபீசர் லைசென்ஸ் குடுப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், லைசென்ஸ் இது 2த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. தி FDA கிராக்ஸ் டவுன் சச் 6 அன்ஹைஜீனிக் ஃபுட் யூனிட். அன்ஹைஜீனிக்கா ஒரு ஃபுட் யூனிட் இருக்கு. அந்த ஃபுட் யூனிட்ட உடனடியா நம்ம வந்து கடைய மூட முடியுமா அப்படின்னு கேட்டோம். நமக்கு மேல இருக்கிற டெசிக்னேட்டட் ஆஃபீசருக்கு ஒரு லெட்டர் வைக்கணும். ஒரு என்னென்ன காரணத்தினால நான் இது வந்து மூடுறேன் இந்த கடைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல இருக்கிற டெசிக்னேட்டட் ஆஃபீசருக்கு ஒரு லெட்டர் வச்சு, இது உண்மையாவே வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். இது உடனடியா இந்த உணவுப் பொருள் கடை இருந்ததுன்னா, பப்ளிக்குக்கு தீங்கு வரும். இந்த உணவுப் பொருள் கடை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருள் சுகாதாரமற்ற முறையில இருக்கு. இத சாப்பிட்டா மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு நினைச்சா, உடனடியா அந்த கடையை வந்து கிவன் ரிட்டன் இன் ரைட்டிங். எப்பயுமே ரைட்டிங் ரிட்டன் குடுத்துட்டு தான் அத மூட முடியும். ரிட்டன் இன் ரைட்டிங்ல குடுத்துட்டு அந்த கடையை மூடலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எந்த இடத்துக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அதிகாரம் எங்க குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, போலீஸ் ஆஃபீசர். போலீஸ் ஆஃபீசருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, அதே அதிகாரம் உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு இருக்கு. செக்ஷன் 185 பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023ல ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஷால் இன் எக்ஸர்சைசிங் த பவர் என்ட்ரி அப்பான் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் எனி பிளேஸ் அண்டர் திஸ் செக்ஷன். எனி பிளேஸ்க்கு நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷால் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது வந்து சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். வயலேட் த லாவை வயலேட் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதா சொல்றாங்க. இது எங்க சொல்லுங்க? செக்ஷன் 185 செர்ச் ஆர் இன்ஸ்பெக்ஷன் எனி பிளேஸ் அஸ் போலீஸ் ஆஃபீசர். போலீஸ் ஆஃபீசருக்கு ஏற்ற அதிகாரம் இதுக்கு உண்டு. போலீஸ் ஆஃபீசருக்கு நிகரான அதிகாரம் உண்டு. செக்ஷன் 55 சப்போஸ் இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அந்த கடையில சில குறைபாடுகளை பாக்குறீங்க. குறைபாடுகளை பார்க்கும்போது அதை 55 நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ஹெட் கேப் போடல, ஏப்ரான் போடல, டெர்ட் வந்து உள்ளார வருது, குப்பை தூசி வந்து நேரடியா வர மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ல உணவுப் பொருளை சமைக்கிறீங்க. பிரிண்டட் இங்க் வச்சு நீங்க உணவுப் பொருளை கொடுக்குறீங்க. இந்த இதெல்லாத்தையும் நீங்க எழுதிட்டு இந்த இதெல்லாத்தையும் நீங்க நோட்டீஸா கொடுக்குறீங்க. உங்களுக்கு 15 நாள் டைம் தரேன். இந்த 15 நாள் குறையாம டைம் தரேன். இந்த 15 நாளுக்குள்ள நிவர்த்தி பண்ணிட்டு அதை எனக்கு சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணல. 15 நாள் டைம்ல பண்ணலன்னா இன்னொரு செக்ஷன் 32 டெசிக்னேட்டட் ஆஃபீஸருக்கு அந்த 55 நோட்டீஸ் அனுப்பி செக்ஷன் 32 முன்னேற்ற அறிவிப்பு கொடுக்கலாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கலாம். அப்பவும் இது பண்ணல அப்படின்னா அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், எல்லா அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் தான். அவங்கள்ட்ட பெனால்டி செக்ஷன் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் தான் ஹேண்டில் பண்ணாரு. அவங்க கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணலாம். கேஸ் ஃபைல் பண்ணா அப் டு 2 lakhs வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் பெனால்டி இம்போஸ் பண்ணலாம். நாட் ஒபே த ஆர்டர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், நாட் ஒபே த டைரக்ஷன் ஆஃப் த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருந்தா ஒரு உணவுப் பொருள் கடைக்காரர்
ரூ. 2,00,000 வரைக்கும் பெனால்டி கட்டணும். அப்ப எவ்வளவு பெரிய அதிகாரம்? உங்களுடைய டைரக்ஷனை மதிக்கலன்னா, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். செக்ஷன் 62 பனிஷ்மென்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிங் ஆர் இம்பர்சனேட்டிங். அப்ஸ்ட்ரக்டிங்னா நீங்க ஒரு வேலை செய்ய போறீங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் சாம்பிள் எடுக்க போறீங்க. இன்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க. உங்கள இன்ஸ்பெக்ட் பண்ணவே விடல. சாம்பிள் எடுக்கவே விடல. உங்களை மிரட்டுறாங்க. உங்கள த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணலாம். 3 மந்த்துக்கு குறையாம இம்ப்ரீசன்மென்ட் செக்ஷன் இருக்கு. 1,00,000 வரைக்கும் பெனால்டி போடலாம். எவ்வளவு பெரிய அதிகாரம். நீங்க உங்களுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்தால் 3 மந்த்ஸ் இம்ப்ரீசன்மென்ட் ஜெயில் தண்டனை ரூ. 1,00,000 வரைக்கும் பெனால்டி போடலாம். இம்பர்சனேட்டிங் ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மாரி நடிச்சு, அதன் மூலியமா பணம் பறிக்கிறார் ஒரு நபர் அப்படின்னா, அவங்கள புடிச்சு நீங்க சிறையில அடைக்கலாம். கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது மாரி மாறாக உணவு பாதுகாப்பு அதிகாரி போல் நடித்தவர் கைது அப்படின்னா, அப்ப அந்த நபர பிடிச்சு சிறை தண்டனை குடுக்கலாம். கேஸ் ஃபைல் பண்ணலாம். கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணலாம். அது எத சொல்லுதுன்னா, செக்ஷன் 62. இப்ப உங்கள அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாலோ, அல்லது உங்கள மாரி நடிச்சு வந்தாலோ, யாராவது நடிச்சிருந்தாலோ, நீங்க உடனடியாக கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இதுவும் எவ்வளவு பெரிய அதிகாரம். இது மாரி நெறைய அதிகாரம் இருக்குங்க. இது எல்லாமே பவர்ஸ்ன்னு நெறைய சொல்லிட்டு போலாம். ஆக்ட்ல அங்கங்க பவர்ஸ சொல்லியிருப்பாங்க. இது குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பவர்ஸ் இருக்கு. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸ்மென்ட். பெனால்டி போடுறதோ, அந்த கடை மேல வழக்கு பதிவு பண்றதோ, சாம்பிள் எடுத்து கேஸ் ஃபைல் பண்றதோ கிடையாது. கண்டக்டிங் த அவேர்னஸ். எஃப்எஸ்எஸ்ஏ சொல்றாங்க, ஃபுட் சேஃப்டி இஸ் எவ்ரிஒன்ஸ் பிசினஸ். ஃபுட் சேஃப்டி இஸ் நாட் மை பிசினஸ். எஃப்எஸ்ஓட பிசினஸ் கிடையாது. ஃபுட் சேஃப்டி இஸ் எவ்ரிஒன்ஸ் பிசினஸ். எல்லாருடைய பிசினஸ். கன்சியூமர், சில்ட்ரன், ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர், அங்கன்வாடி மைய பணியாளர்கள், நூன் மீல் சென்டர் மதிய உணவு திட்ட பணியாளர்கள், சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பணியாளர்கள், இவங்க எல்லாமே ஃபுட் சேஃப்டிய நம்ம கொண்டுட்டு வரணும். ஃபுட் சேஃப்டி லாவ அட்கர் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் தான் ஃபுட் சேஃப்டி பாசிபிள். ஒரு சேஃபான ஃபுட் குடுக்கறதுக்கு பாசிபிள். அப்ப அவ அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணும். ஒரு ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அவேர்னஸ் குடுக்கணும். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு, கன்சியூமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவேர்னஸ் குடுக்கணும். ஃபோர்ட்டிஃபிகேஷன பத்தி அவேர்னஸ் குடுக்கலாம். கலர் ஃபுட்ஸ பயன்படுத்தினா என்ன பிரச்சனை இருக்குன்னு அவேர்னஸ் குடுக்கணும். ஹை ஃபேட், சுகர், சால்ட் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ளார ஹை ஃபேட், சால்ட், சுகர் இருக்கிற உணவுப் பொருளை குடுக்கக்கூடாது. சுகர் அதிகமா இருக்கிற உணவுப் பொருள சாப்பிட்டா என்ன என்ன நடக்கும்? இந்த மாரியான அவேர்னஸ ரெகுலரா குடுத்துக்கிட்டே இருக்கணும். அவேர்னஸ் தான் மேஜர் ரோல். அவேர்னஸ் குடுத்துட்டு, அவங்கள எஜுகேட் பண்ணிட்டு அவங்க பண்ணனா மட்டும் தான் என்ஃபோர்ஸ்மென்ட்க்கு போகணும். நேரடியா என்ஃபோர்ஸ்மென்ட்க்கு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தார்மீகமான கருத்து. இப்ப நவ் யுவர் டர்ன். இப்ப இந்த இந்த கிளாஸ் பார்த்த அறிவுல டிஎன்எம்ஆர்பி 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின்ங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் பவர் இஸ் எக்ஸ்பிளைன் இன் டேஷ் செக்ஷன் ஆஃப் தி எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் 2006. எந்த செக்ஷன்ல குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. செக்ஷன் 26ஆ, செக்ஷன் 38ஆ, செக்ஷன் 43ஆ, செக்ஷன் 51ஆ? ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் பவர் இஸ் எக்ஸ்பிளைன். பவர் எந்த செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கறாங்க. அடுத்து இது ஒரு திருக்குறளோட முடிச்சுக்கிறேன். "உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தேற்." நீங்க நினைப்பதை எல்லாம் உயர்வாகவே நினைக்கிறீங்க. யுபிஎஸ்சி படிக்கிறீங்க. ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஐஏஎஸ் ஆகுறோம், ஆகல. ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கணும். எண்ணங்களை உயர்வா வைக்கணும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க. குரூப் 1 டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. உங்க எண்ணங்களை உயர்வாக வைக்கணும். அது நடக்குது, நடக்கல. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறீங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நம்மளால முடியுமா? முடியாதான்லாம் நினைக்கக்கூடாது. "உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல்." நீங்கள் நினைப்பதை எல்லாம் உயர்வாகவே நினையுங்கள். "மற்று அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து." நடக்குது, நடக்கல அதெல்லாம் 2வது பட்சம். நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 விஷயம் இருக்கு. இப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் உயர்வாகவே நினைங்க. அது நடக்குதோ, நடக்கலையோன்றத எ எடுத்துக்காதீங்க. தொடர்ச்சியா முயற்சி பண்ணுவீங்க. பெர்சீவரன்ட்டா ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமா அது நடக்கும். நீங்க நினைக்கிறது நடக்கும். அத நினைக்கிறத உயர்வா நினைங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. தேங்க் யூ. இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் சம்பந்தமா, பேசிக்கா கன்சியூமருக்கு ஃபுட்ட பத்தின அவேர்னஸ் சம்பந்தமா இருக்கிற நெறைய வீடியோஸ ரெகுலரா நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தகவலுக்காக. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.